ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நாம கெட்டவேங்கிற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல ஏதோ ஒரு ஊரையும் அந்த ஊர் மக்களையும் காட்டுறாங்க. அப்ப எதிரில் ஒரு லேடி அவங்களோட கை குழந்தையோட பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த லேடியும் அந்த ஒரு கை குழந்தையுமே இப்ப சாப்பிட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து 200 வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக இந்த ஐலாண்டுக்கு வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது முதல்ல ஒரு சீன் காட்டினாங்கல்ல, அந்த ஐலாண்டுக்கு வெக்கேஷனுக்காக போறாங்க. அப்ப சூசன் அப்படிங்கிற இவங்களும் இந்த ஐலாண்டை பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது இங்க நிறைய கேனிபல்ஸ்லாம் இருப்பாங்க. அதாவது மனுஷக்கறி சாப்பிட்ற ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, குவாண்டம் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஃப்ளூ அந்த பக்கம் பரவிக்கிட்டு இருந்தது. 9 மாசம் அங்க உள்ள மக்கள் எல்லாமே குவாரண்டைன்ல இருந்தாங்க. அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்க கிட்ட சுத்தமா சாப்பாடே இல்ல. அவங்க இருந்ததே ஒரு ஐலாண்டு தான். வெளியிலயும் போகவும் இல்ல. அதனாலே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னுமுமே வந்துட்டு அங்க கேனிபலிசம்லாம் இருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதே மாதிரி அது வெக்கேஷனுக்கு ஒரு ஏத்த இடம் இல்லங்கிற மாதிரியும் போட்டிருக்கு. ஆனா ரிச்சர்ட் அப்படிங்கிற இவரும் நம்ம வெக்கேஷனுக்கு அங்கதான் போனோம் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஜெசி, சாம் அப்படின்னு. ஆனா அவங்க 2 பேரும் உங்க பேசுறது சுத்தமா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு ஹோட்டல் அந்த பக்கம் காரை நிறுத்திட்டு சாப்பிடுறதுக்காக சூசன்மே இப்ப ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெஸ்ஸியே எனக்கு ஒரு வெஜ் பர்கர் தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இவரும் அந்த வெஜ் பர்கர்லாம் இங்க கிடைக்காது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த ஹோட்டல் நடத்துற இவரும் அவரோட ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹோட்டல் ஓனருமே பாக்குறதுக்கு ரொம்ப கோவத்துல இருக்க மாதிரியே தெரியுது. இவர் ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறாரு இங்க உள்ள யாருக்கிட்டையும். இப்ப ஜெஸ்ஸி பார்த்தா தலையை வெட்டி கொன்ன ஒரு புறாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே இந்த பக்கம் சாம பாக்குறேன். இது எப்படி இந்த இடத்துக்கு வந்ததுன்னு கேட்கும்போது, ஆனா ஜெஸ்ஸிக்கு சுத்தமா தெரியல இது எப்படி இங்க வந்ததுன்னு. அப்படியே இந்த ஹோட்டல்ல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இப்ப சாப்பிட உட்காரும் போது இந்த ஹோட்டல் ஓனரும் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரிச்சர்டுமே வந்துட்டு நாங்க பக்கத்துல உள்ள ஒரு ஐலாண்டுக்கு தான் போறோம் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே கையில இருந்த அந்த 2 தட்டை அந்த பக்கம் கீழே போட்டு உடைச்சிடுறாரு அவரு. நீங்க அந்த ஐலாண்டுக்குலாம் போகவே கூடாது, அங்க கேனிபல்ஸ் எல்லாமே இருக்காங்க, அது ரொம்பவே மோசமான ஒரு ஐலாண்டு. அதே மாதிரி இப்ப அங்க ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வேற நடக்க போகுது. அந்த ஃபெஸ்டிவல் அப்பதான் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க, நீங்க போக கூடாதுன்னு சொல்லும் போது ரிச்சர்டும் நாங்க போறதே அந்த ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக தாங்கிறாரு. அதே மாதிரி கேனிபலிசம் இதெல்லாமே போய் தான் நம்ம வெளியில இருந்துகிட்டே வந்துட்டு ஒரு ஊர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அங்க போய் நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் சுத்தமா வந்துட்டு இந்த ஓனருக்கு பிடிக்கவே இல்லை. சரி, சாப்பிட்டதுக்கான அந்த ஒரு காசை கொடுக்க சொல்லி கேட்கும்போது இவனுமே கார்டு எடுத்து வெளில வைக்கிறான். கார்டுலாம் இங்க எடுத்துக்க மாட்டோம், வெறும் பணம் மட்டும் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லும் போது இவன் இந்த பக்கம் தேடிக்கிட்டே இருக்கான். அப்ப டக்குன்னு ஒரு இந்த பக்கம் ரிச்சர்டோட கையை பிடிச்சு, நான் திரும்பவும் சொல்றேன் நீ அந்த ஊருக்கு போகாத அப்படிங்கிறாரு. இதை பார்த்தோன்னே ரிச்சர்டும் நீங்க ரொம்ப நேரம் என்னோட கையை போட்டு அழுத்துறீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி இந்த பர்சி இந்த பக்கம் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க கிளம்ப வேண்டிய அந்த ஒரு போட்டுமே வருது. இப்பதான் தெரியுது பாக்கெட்ல இந்த பக்கம் பர்ஸை காணும் அப்படின்னு. சரி, நான் போய் பர்ஸை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் போயிட்டு அந்த ஒரு பர்ஸை எடுத்துட்டு வரோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு போட்ல ஏறி போறாங்க. ஆனா போட்ல போற இந்த ஐலாண்டை சேர்ந்த மக்கள் எல்லாமே இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த 4 பேரை மட்டும் ரொம்ப வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே இடத்துல யான் அப்படிங்கிற ஒருத்தன் வரான். என்கிட்ட ஒரு டின் ட்ரிங்க்ஸ் இருக்கு, நீங்க குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரிச்சர்டும் இல்ல நாங்களாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, யானும் நான் உன்கிட்ட கேட்கல, உன் பக்கத்துல இருக்கிற இந்த லேடி கிட்ட தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டுட்டு இந்த 4 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால இங்க உட்கார்றத விட்டுட்டு வெளியில இந்த பக்கம் எந்திரிச்சு நின்று இந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போட்டுமே பார்த்தா அந்த ஐலாண்டுக்கு போயிடுது. ஐலாண்ட்ல காலை வச்ச உடனே இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் இந்த பக்கம் நிக்கிறாங்க. அதே மாதிரி ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஒரு பாட்டி இருக்காங்க. யாரை கேட்டு நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இவனுமே மேட்ஸ் அப்படிங்கிற இங்க ஒரு ஆள் இருக்காரு, அவரோட வீடை தான் நாங்க ரெண்டுக்காக எடுத்திருக்கோம், அதே மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு வரணும் அப்படிங்கறத நான் யாருக்கிட்ட நான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. இந்த பாட்டியுமே இந்த ஊர்ல உள்ள எல்லாமே வந்துட்டு நான் சொல்றபடி தான் நடக்கும், எதா இருந்தாலும் நீ எங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப சைட்ல பார்த்தா மேட்சுமே வந்துடுறாரு. இந்த ஊர்லயே கொஞ்சம் தனியா இவர் மட்டும் தான் தெரியுறாரு. ஏன்னா எல்லாருமே இங்க ரொம்ப கோவமாவே நடந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு நீ தான் இந்த 4 பேரையும் நம்மளோட ஊருக்கு வர வச்சியான்னு கேட்கும்போது மேட்சுமே என்னோட அம்மாவோட வீடு சும்மா தான் இருக்கு, அதனாலதான் வெக்கேஷனுக்காக வந்து அந்த ஃபேமிலிக்கு நான் வீடு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பழச்சிட்டு போயிடுறான். ரிச்சர்ட்மே இந்த வீடு எல்லாமே சுத்தி பார்த்துட்டு ஒரு சேர்ல உட்கார்றான். அதே மாதிரி உங்களோட அம்மா எங்க தான் அப்படின்னு கேட்கும் போது இதை கேட்ட மேட்ச்மே அவங்க இறந்துட்டாங்க, நீங்க உட்கார்ந்து இருந்த இந்த ஒரு சேர்ல வச்சுதான் அவங்களை கொன்னாங்க, ஆனா எதுக்காக அந்த கொலை நடந்தது இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற. அதை கேட்டோடனே ரிச்சர்டு கிட்டக்குன்னு பயம் வந்துருது. இப்ப வீட்டுல எல்லாம் அவங்க ரூம்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தா ஜெஸ்ஸி இந்த பக்கம் போனை நோண்டும் போது தான் தெரியுது இங்க சுத்தமா சிக்னலே எடுக்காது அப்படின்னு. அடுத்து இப்ப ஜெஸ்ஸி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் பாத்ரூம்ல இருந்து கேட்க ஆரம்பிக்குது. கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இப்ப நைட்டு எல்லாம் அந்த வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வெளியில பார்த்தா பயங்கரமான ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. இதை பார்த்த சூசனும் டக்குனு இப்ப ரிச்சர்டை எழுப்பி விடுறாங்க. வெளியில போய் நம்ம என்னன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்போம், எதுக்காக நம்ம வீட்டை சுத்தி இந்த மாதிரி கையில நெருப்போட நிக்கிறாங்க அப்படின்னு பயந்து போய் வெளில வர்றாங்க. அது மாதிரி எதுக்காக அந்த மாதிரி நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த ஊர் மக்கள் யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்ற மாதிரி தெரியல. அது மாதிரி இறந்து போன ஒரு ரக்கூனை இந்த வீட்டோட வாசல்ல போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஜெஸ்ஸியுமே வந்துட்டு நம்மளோட வீட்டை யாரோ ஒருத்தவங்க கண்காணிக்கிற மாதிரியே தெரியுது. ஏதோ கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எந்த இடத்த பார்த்தாலுமே யாரோ பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரிச்சர்டும் அது எப்படி யார் இந்த வீட்டுக்குள்ள நம்மள பாப்பா, நம்மளை தாண்டி யாரால இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு கேட்கறான்.
கேக்குறான். ஆனா இப்பதான் ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஒரு மேட்ச் இருக்கான்னு அவன் எதிரில நிறைய டிவி எல்லாத்தையுமே வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அதாவது இந்த வீடு ஃபுல்லா அந்த பக்கம் கேமரா வச்சிருக்கான் போல. இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரிச்சர்டும் நேரா மேட்ச பார்க்கறதுக்காக போறாரு. மேட்ச் வந்துட்டு இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கான். நேத்து நைட் இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாமே வந்தாங்க. அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நீ கேட்டு சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது மேட்ச் மேன் அவங்க கிட்ட அதை பத்தி நான் பேசுறேங்கிறான். அடுத்த சீனு ரிச்சர்டும் அவனோட ஃபேமிலியும் கடைசியா போன அந்த ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல உள்ள அந்த 2 பேருமே இறந்துருக்காங்க. இந்த கேஸ இப்போ ஒரு டிடெக்டிவ் தான் எடுத்து நடத்துறாரு. இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. யான் அப்படிங்கிற ஒருத்தனோட மேல. அன்னைக்கு கூட போட்ல போகும்போது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சூசன் கிட்ட ஒருத்தவன் கேட்டான். அவன் தான் இந்த யான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவன் ஒரு கேனிபல் அப்படின்னு. அதே மாதிரி யான் வந்துட்டு கொஞ்ச நாளாவே தலைமறைவா இருக்கிறான். அவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐலாண்டுக்கே போலாங்கிறாரு. ஆனா ஒரு கூட வேலை பார்க்குற இந்த லேடியும் அங்கெல்லாம் வேணாம், ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் இப்பதான் நடக்க போகுது, இந்த நேரத்துல நம்ம அங்க போக கூடாதுன்னு சொல்லும் போது இவரும் நாங்க போயாதான் ஆகும் அப்படின்னு போட்ல ஏறி நேரம் அந்த இடத்துக்கு போறாரு. ஃபெஸ்டிவலுக்கான அந்த ஒரு ரிஹர்சல் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு உள்ள வந்து இது எல்லாத்தையுமே கலக்கிறாரு. அந்த யான் எங்க இருக்கான், அவனை நீங்க எங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது இந்த ஊரோட அந்த ஒரு தலைவி இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்களுமே எனக்கு அவன் வந்ததே தெரியாது, அதே மாதிரி ஊர்ல என்ன நடக்குதுங்கிற எல்லாமே எனக்கு தெரியும், அதே மாதிரி யான் இங்க வரல அப்படின்னு சொல்லும் போது டிடெக்டிவ் இந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையுமே இந்த யான் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனே ஜெசி சாம் உங்க 2 பேருமே இந்த ஊர்ல உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க உள்ள ஒருத்தவன் பார்த்தா வேஃபிள்ஸ் எல்லாமே நாங்க இங்க செய்வோம் அப்படிங்கிறான். சரி அப்பனா 2 வேஃபிள்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரான இவனும் உங்கள மாதிரியான வெளியாளுங்களுக்கு இங்க எந்த ஒரு சாப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 3 பேர் போல இவங்களே இந்த பக்கம் முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறானுங்க. இதை பார்த்த சாம்க்கு இந்த பக்கம் கடுப்பாகுது. அதனால பக்கத்துல இருந்து ஒரு பாட்டில் ஏதோ மணி மாதிரி இருக்கு, அதை எடுத்து இவனோட மூஞ்சிலே இந்த பக்கம் விட்டுறிஞ்சாரு. அப்படியே இங்க உள்ள ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா வெளியில வரும்போது யாரோ ஒரு ஆளோட மேல அந்த பக்கம் இடிச்சு இந்த 2 பேரு கீழே விழுந்துடுறாங்க. இடிச்சது யாரோட மேலனா இந்த ஃபெஸ்டிவலுக்காக ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களோட மேலதான் கையில வந்துட்டு ஒரு 4 சவப்பெட்டி போல வச்சிருக்காங்க. இந்த சவப்பெட்டி ரிச்சர்டோட ஃபேமிலிக்கா இல்ல அந்த ஒரு ஃபெஸ்டிவல்கான்னு தெரியல. இந்த ஊர் தலைவியான இந்த லேடியுமே இங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு பிளேக்ல இருந்து சர்வைவ் ஆனதுக்கு காரணமே கேனிபலிசம் தான். ஆனா இந்த தடவை நடக்க போற இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல அந்த ஒரு அவுட் சைடரையும் நம்ம கூடுவ போறோம். அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே பண்ண அதே விஷயத்தையே நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த லேடி இந்த ஸ்பீச் எல்லாமே முடிச்சுட்டு யாரோ ஒருத்தவனை பாக்குறதுக்காக வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஒரு மேட்ச் இருக்கான்னு அவனை தான். வெளியூர்ல இருந்து ஒரு டிடெக்டிவ் நம்மளோட ஊருக்குள்ள யானை தேடி வந்திருந்தாரு. ஏன்னா பக்கத்துல இருந்த அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல உள்ள 2 பேர் இறந்திருக்காங்க. நீ அவுட் சைடர்ஸை நம்மளோட ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது, ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் வெளியில உள்ள யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா நீ அவங்களை தெரியாதனமா அந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள நம்ம சாப்பிடுறது தவிர வேற வழியே கிடையாது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு அவங்க வரணும். அதே மாதிரி இந்த குக்கீஸை அவங்க கிட்ட நீ தான் கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மேட்ச் வந்து ஒரு குக்கீஸை வாங்கிக்கிறான். இந்த ஃபேமிலியில உள்ள எல்லாருமே பக்கத்துல உள்ள ரிவர்ல அந்த பக்கம் குளிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா டேபிள்ல அந்த ஒரு குக்கீஸ் இருக்கு. அதுக்கு மேலேயே அந்த பக்கம் எழுதி வச்சிருக்கான் சூடு ஆடுறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க அப்படின்னு. ஆனா அதை எடுத்து பார்த்த அந்த ஒரு சாமுமே இது ரொம்பவே ட்ரையா இருக்கு, நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வாயில வைக்காமலே பார்த்தே அந்த பக்கம் டெக்ஸ்டரை பார்த்தே சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேமரா மூலியமா மேட்ச்மே பார்த்துட்டு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு மேட்ச்மே இந்த வீட்டுக்கு வர்றான். வந்து பார்த்தா வீட்டுல உள்ள எல்லாருமே ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாங்க அந்த ஒரு குக்கி சாப்பிட்டதுனால. அப்ப மயங்கி கிடந்த ரிச்சர்ட் பாட்டா டக்குன்னு இந்த பக்கம் எந்திரிச்சு இவனோட கழுத்திலே கத்தியால குத்துறாரு. அதாவது இந்த 4 பேருமே அந்த ஒரு குக்கீஸை சாப்பிடவே இல்லை. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்த ஃபேமிலி திடீர்னு பார்த்தா எதிரில் உள்ள மேட்சை கொலை பண்ணிடுறாங்க. ஒரு தடவை கத்தியால குத்தாம ஃபேமிலியே சேர்ந்து இந்த பக்கம் பயங்கரமா கத்தியால குத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் தெரியுது இந்த 4 பேருமே சாதாரண ஒரு ஃபேமிலி கிடையாது, இவங்க எல்லாம் ஒரு சீரியல் கில்லர்ஸ். இவங்களோட வெக்கேஷனுக்காக குரூப்பா உள்ள எல்லாரையும் சேர்ந்து நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களா தெரியுற இந்த கேனிபல்ஸ் வாழ்ற இந்த ஒரு இடத்துல உள்ள எல்லாருமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க. இப்ப ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள கையில கத்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஒரு ஆளையும் அந்த பக்கம் வெட்டி கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த வயசான பாட்டி நம்ம ஊர் மக்களை வச்சு இவங்க கூட சண்டை போட வைக்கணும், இந்த 4 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இந்த 4 பேரே சேர்ந்து இங்க உள்ள நிறைய பேரை கொன்னுட்டாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. இப்ப இந்த 4 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு லைஃப் கார்டு இருப்பாங்கல்ல, நேரா அவங்க கிட்ட போயிட்டு எங்களோட அம்மாவும் அப்பாவுமே வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்லையே வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த லைஃப் கார்டுமே இந்த இடத்த விட்டு உங்களை நான் எப்படியாவது காப்பாத்தி கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டக்குன்னு பார்த்தா 2 பேரும் கத்தி எடுத்து உங்களோட வயிற்றிலே குத்தி உங்களை கொன்னுறாங்க. இந்த பாட்டி அவங்களோட பையன் கிட்ட கொஞ்ச நேரம் நம்மளோட இடத்துல போய் நம்ம ஒளிஞ்சுகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் மேட்சை போய் பார்த்துட்டு அது மாரி இந்த 4 பேர் எப்படியாவது பிடிச்சி நம்மளோட ஃபெஸ்டிவலுக்காக உங்களை கொன்னுடணுங்கிற மாதிரி இந்த பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே கையில உள்ள ஒரு ஃபிளார் கன் எடுத்து மேல பார்த்து சுடுறான். இந்த பாட்டியோட பையன் எதுக்காக அப்படின்னா போலீஸ் இந்த ஒரு இடத்துக்கு சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு. ஆனா ரிச்சர்ட் இன்னொன்னு ஒரு பிளான் வச்சிருக்கான். கேட்டா இந்த ஊர் மக்களே சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்.
சொல்லணும். அதே மாதிரி நம்மளையுமே கொல்ல பார்த்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லணுங்கிறோம். இவங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு இடத்தையுமே போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி கதவை போட்டு இந்த பக்கம் தட்டிக்கிட்டே இருக்கும்போது கத்தி எடுத்து கரெக்டா அந்த ஒரு பாட்டியோட வயித்துல குத்திடுறானுங்க. கதவுக்கு இந்த பக்கம் இருந்துகிட்டே. ஆனா அந்த பாட்டி ஒரு பெரிய கத்தி எடுத்து வந்து ரிச்சர்டோட வாயிலே குத்திடுறாங்க. ஆனா வாயில குத்துனதுனால ரிச்சர்டுக்கு எதுவுமே ஆகல. அதே மாதிரி இந்த ஒரு கதவை அந்த பக்கம் திறந்துட்டு உள்ள வந்து இங்க உள்ள எல்லாருமே கொன்னுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஸ்பைடரோட வேஷத்துல ஒரு ஆள் இருக்காரு. இவங்க கொல்றதெல்லாம் பார்த்து இவருக்கே பயம் வந்து கத்தி எடுத்து அவரோட வயித்திலே அவரே குத்திக்கிட்டு இந்த இடத்துல செத்துறாரு. இந்த பாட்டி இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த பாட்டியோட பையனும் தப்பிச்சிடுறாரு. இப்ப டிடெக்டிவ்க்கு பார்த்தா கால் வருது. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்காக யாரோ ஒருத்தவங்க அந்த ஒரு ஐலாண்ட்ல இருந்து ஃபிளார் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே டிடெக்டிவா இங்க இருந்து கிளம்பி வர்றாரு. ரிச்சர்ட் இங்க உள்ள எல்லாருமே இந்த ஊர்ல உள்ள மக்களோட பணத்தெல்லாம் அந்த பக்கம் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரிச்சர்டோட பையன் சாம்மே வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ரிச்சர்ட கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். அதனால கடுப்பான இவரும் கத்தி எடுத்து டக்குனு உன்னோட கழுத்திலே குத்தி உன்னை கொன்னுறாரு. ஆனா அவங்களோட பையன் செத்து போனதை கூட சூசன் பெருசா கண்டுக்கல. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு மட்டும் தான் கேக்குறாங்க. வேற எதுவும் பெருசா கேட்கல. அதே மாதிரி அந்த ஊர் தலைவியான அந்த ஒரு பாட்டி அவங்களோட பையன் 2 பேருமே வந்துட்டு மேட்ஸோட வீட்ல தான் ஒளிஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம அவங்கள போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து இந்த பக்கம் ஒரு பிளான போடுறாங்க. அதே மாதிரி மேட்ஸோட வீட்ல தான் அந்த ஒரு மானிட்டர் இருக்கும்ல. இது மூலியமா இந்த பாட்டி அந்த பையனை எங்க ஒளிஞ்சிருக்காங்கங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ஜெசிகா மட்டும் உள்ள போறாங்க. இந்த மாதிரி என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் என்னோட அண்ணன் சாம கொன்னுட்டாங்க. அடுத்து என்னைய தான் கொல்ல போறாங்கன்னு சொல்லும்போது ஆனா அந்த பையன் டக்குன்னு அவசரப்பட்டு ஷாட் கன்னால அவங்களோட வயித்திலே சுட்டுறான். ஆனா ஜெசிகாவும் என்ன காப்பாத்துங்கங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஒரு பாட்டியும் உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும் எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேங்கிறாங்க. ஆனா ஜெசிகாவும் என்னோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க, மேட்ச் தான் வந்துட்டு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாட்டியோட பையனுமே நான் போய் மேட்ச் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ரூம்க்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா மேட்ச் இந்த பக்கம் செத்து கிடக்குறான். அப்ப செத்து கிடந்த மாதிரி கீழே நடிச்சுக்கிட்டு இருந்த ரிச்சர்ட் டக்குன்னு எந்திரிச்சு இவனோட கழுத்துல கத்தியால வெட்டும் போது ஆனா அவன் ஷாட் கன்னால சுட்டுறான். இதுல பார்த்தா ரிச்சர்டுக்கு ஒரு கையே போயிடுது. இதெல்லாம் பார்த்த பாட்டி டக்குன்னு கையில உள்ள கத்தி எடுக்கிறாங்க. எங்களோட முன்னோர்கள் மாதிரி உங்க எல்லாருமே கொண்டு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி வேகமா கத்தி எடுத்து வரும்போது டக்குன்னு இந்த பாட்டியோட தலை அப்படியே சதறுது. பார்த்தா பின்னால இருந்து டிடெக்டிவ் இந்த பக்கம் வந்து சுட்டுட்டாரு. அதே மாதிரி ரிச்சர்டோட ஃபேமிலி எல்லாருமே எங்களோட பையனை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்னோட கையுமே வந்துட்டு சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்த டிடெக்டிவும் இந்த ஊர்ல இருந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக ஹெல்ப் பண்றாரு. அந்த யான் அப்படிங்கிறவனும் வேகமா ஓடி வந்து உண்மையை சொல்ல வர்றான். ஆனா டிடெக்டிவ் தான் வந்துட்டு யானோட மேல ஆல்ரெடி சந்தேகத்துல இருந்தார்ல, அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கறத கூட கேட்காமலே கன்னாலே இந்த பக்கம் அவனை சுட்டு கொன்னுட்டு இந்த ஏரியால இருந்து இப்ப கிளம்பி இப்ப வெளில போறாங்க. இப்ப இதோட இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.